So first video I wanted to start it with how I came to Christ, how I came to this faith. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவே போடலாம்னு நினைச்சேன். நான் வந்து கிறிஸ்டியானிட்டிலேருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனேன்னு சொல்லலாம். ஸோ கிறிஸ்டியானிட்டி நான் சொல்லும் போது இட்ஸ் நாட் அபவுட் த ரிலிஜன் அட் ஆல். இது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியானிட்டினா இட்ஸ் கிரைஸ்ட். அவர் மேலே வச்சிருக்கிற இந்த ஃபெய்த், அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அவர் எப்படி என்னோட வாழ்க்கையை மாற்றினாரு, எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன்றது தான் என்னோட மொத்த லைஃப்பும். இட் ஷுட் ரிவால்வ் அரவுண்ட் திஸ். இதை சுற்றி தான் இருக்கணும், அவரை சுற்றி தான் இருக்கணும் தான் நான் நினைப்பேன், ஆல் ஏரியாஸ் ஆஃப் மை லைஃப். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ற இந்த அனுபவம் வந்து இதை நான் கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்றதுக்கு ஐ நோ தட் இட்ஸ் ரியலி ஹியூஜ் திங். அது ஒரு பெரிய விஷயம் என்னோட வாழ்க்கையில நடந்ததுல. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்ததுலேயே ரொம்ப பெரிய விஷயமா நான் அதை தான் பாக்குறேன். ஸோ நான் ஒரு கேத்தலிக் ஃபேமிலி, கேத்தலிக் சர்ச் தான் சின்ன வயசுல இருந்து போயிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு அம்மா அப்பா, எனக்கு ஒரு அக்கா. சின்ன வயசுல இருந்தே ஓகே சர்ச் போவோம் வருவோம். ஆனா எனக்குன்னு பர்சனலா நான் இதை சீரியஸா எடுத்துக்கிட்டதே இல்லை. கொஞ்சம் ஆப்வியஸ்லி அந்த அட்லசன்ட் ஸ்டேஜ்லாம் வரும்போது எல்லாரும் மாதிரியும் சாதாரணமா நானும் லைக் தேவையில்லாம ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், அது அந்த பாதையில போயிருக்கேன். அதுக்கப்புறம் அது இல்லாம சினிமா மேல ஒரு பெரிய அடிக்ஷன். எப்ப பார்த்தாலும் சினிமா பாட்டு, சினிமா மூவிஸ், இது ஒரு பக்கம். ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு லைஃப். எனக்கு கடவுளுக்கும் உண்மை சொன்னா சம்மந்தமே கிடையாது. சண்டே ஏதோ இந்த 1.5 மணி நேரம் மாசம் இருக்கும், அது எப்படியாச்சும் போய் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் அன்னைக்கே உட்காந்து வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது படம் பார்க்கறது, அப்படிதான் லைஃப் போயிட்டு இருந்தது. ஸோ நான் ப்ரே பண்ணது கிடையாது. பைபிள் வந்து சங்கீதம் 99 தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு, அதுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குலாம் பார்த்ததே கிடையாது. ஸோ அப்படி என்னோட அந்த ஒரு ஸ்கூல் டேஸ் அதுல எல்லாம் இருக்கும்போது எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க ப்ரே பண்றதுக்கு. வீட்டுல எல்லாம் ப்ரேயர் பண்ண வருவாங்க. ஃபேமிலியில நிறைய பேர் அப்பவே ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அப்பெல்லாம் எதுவுமே அதுல வந்து ஏறாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ என்ன யங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து கிளியரா தெரியும், எனக்கு புரியும் அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றது. ஏன்னா அந்த டைம்ல எனக்கும் யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. ஸோ அப்படிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு லைஃப்ல ஒரு சேஞ்ச் எப்போ நடந்ததுன்னா, சென்னையில நான் வந்து காலேஜ் படிச்சு முடிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் போது திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து I was a bit down. கொஞ்சம் வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த மாதிரி ஒரு இது, நிறைய பிரச்சனை ஃபைனான்சியலி, அப்படி கொஞ்சம் ஒரு ரஃப்பான ஒரு ஃபேஸ். அந்த டைம்ல இருக்கும்போது என்னன்னா திடீர்னு எனக்கு ஒரு வசனம், வெளிப்படுத்துதல் 3:8, ரெவலேஷன்ஸ் 3:8, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் கட்டளைகளை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வசனம் என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் இப்ப என் பெரியம்மா எனக்காக ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனத்தை சொன்னாங்க. அப்ப எனக்கு என்னமோ உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி ஓகே. திடீர்னு பார்த்தா அந்த வசனம் வந்து என்னை துரத்துற மாதிரி இருந்தது. அந்த வார்த்தை வந்து நான் எங்க போனாலும் நான் திருப்பி அதே வார்த்தையவே கேட்டுட்டு இருக்கேன். கரெக்டா என் பெரியம்மா எனக்கு ப்ரே பண்ணி முடிக்கிறாங்க. 2 நாள்ல நான் சர்ச் போறேன். சர்ச்ல வந்து கரெக்டா நான் என்ட்ராகும் போது வர்ஷிப் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சர்ச் போகணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். ஆனா அந்த டைம்ல எங்க அம்மா வந்து கொஞ்சம் கேத்தலிக் சர்ச்ல இருந்து வெளியில வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச் போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ அந்த வர்ஷிப் நடக்கும்போது நான் உள்ள என்ட்ராகும் போது பாஸ்டரோட வாயில இருந்து இதே வசனம் வருது. அதுக்கப்புறம் அதே மாதிரி அதுல இருந்து ஒரு 1-2 நாள் கழிச்சு என் அக்கா எனக்காக இந்த ஸ்தோத்திர பலிகள் புக்கை வாசிச்சுட்டு இருந்தா. அப்போ நான் அழுதுகிட்டே தான் படுத்திருந்தேன் அவ பக்கத்துல. அவ அது வாசிக்கும் போது அவளும் திருப்பி இதே வசனத்தை தான் வாசிக்கிறான். அதே மாதிரி அடுத்தடுத்து அந்த வசனம் எனக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ அப்ப நான் யோசிக்கிறேன், இது நார்மல் இல்லையே, எதுக்கு இப்படி ஒரே வசனம் திருப்பி வருது, நம்மள ஏதோ துரத்துற மாதிரி இருக்கு, நம்ம கிட்ட யாரோ ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்ப பார்த்தா நான் சொன்ன மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் அதுல இருந்து ஆக்சுவலா அப்பதான் அது பிரேக்கப் ஆச்சு. அதுல இருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை. அது ரொம்ப வருஷமா நான் கேரி பண்ணிட்டு இருந்த ஒரு பேர்டன். அதுல இருந்து நான் வெளியில வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட பழைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே என்னை விட்டு போனாங்க. புது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸாவே இருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட், ரொம்ப கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்காக ஸ்கை வாக் மால்ல வந்து வெளியில நின்றுட்டு இருக்கேன். அப்போ நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ரேண்டமா ஒரு லேடி வந்துட்டு என்கிட்ட காஸ்பல் ஷேர் பண்றாங்க, சுவிசேஷத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி எங்க சர்ச் இருக்கு, நீங்க வரீங்களா அப்படின்லாம் இன்வைட் பண்றாங்க. ஆனா அப்பவும் நான் வந்து அந்த லேடிய ரொம்ப சீப்பா தான் ட்ரீட் பண்ணேன். உண்மையா சொல்லணும்னா நான் ரொம்ப அவங்கள வந்து ஒரு மாதிரி எகத்தாளமா பார்த்து
சரி பரவாயில்ல எனக்கு தெரியும், அந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நமக்குலாம் அந்த ட்ராக்ஸ் எல்லாம் அப்ப பார்த்தாலே ஒரு மாதிரி நமக்குலாம் சீப்பா தோணும். இவங்க சும்மா பேசி கன்வெர்ட் பண்ணி அவங்க சர்ச்சுக்கு ஆள் சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அதே மாதிரிதான் நான் அவங்களை ட்ரீட்டும் பண்ணேன். இல்ல பரவாயில்ல நான் கிறிஸ்டியன் தாங்க, எனக்கு ஒண்ணும் நீங்க என்ன மாத்துறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஏற்கனவே கிறிஸ்டியன் தான், எதுக்கு நீங்க என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த லேடிட்ட சொல்றேன். ஆனா அந்த லேடி ரொம்ப சீரியஸா என்கிட்ட அவங்க சொல்றாங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு எல்லாம் பண்ணிருக்கேன் லைஃப்ல, ரொம்ப பெரிய பாவியா இருந்தேன், ஆனா என்ன அப்படி கம்ப்ளீட்டா மாத்தினாரு அப்படிலாம் அவங்க கண்டினியூஸா என்கிட்ட பேசிட்டே இருக்காங்க. நான் அப்படியே டக்குன்னு அவங்க பேச்சு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னே நான் மால்குள்ள போயிட்டேன். இது ஒரு இன்சிடென்டா நடக்குது. அதுக்கப்புறம் நான் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். ஆன் த வேல ஆட்டோல நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கோம். அந்த ஆட்டோ அண்ணா இப்போ அவர் சென்னையில ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. ஆனா அவர் MBA படிச்சிருக்காரு. அவர் பேரு சாலமன். எனக்கு அவர் முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது, யாருன்னே தெரியாது. அவர் என்கிட்ட திடீர்னு கேக்குறாரு, நீ கிறிஸ்டியன் ஆமான்னு கேட்டாரு. என்ன பார்த்த உடனே அப்படி நான் கிறிஸ்டியன் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப நார்மலா ஆபீஸ் அவுட்ஃபிட் போட்டிருக்கேன், ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். அப்போ ஆமா நான் கிறிஸ்டியன் தான் அப்படின்ற. அவர் என்கிட்ட பைபிள் ரீடிங் பிளான் பத்தி அன்னைக்கு பேசினாரு. அவர் என்கிட்ட சொல்றாரு, நீ பைபிள் ரீட் பண்ணுவியான்னு கேட்டாரு. நம்ம எங்க அந்த டைம்ல நம்ம தான் பைபிள், நான் சொன்ன மாதிரி சங்கீதம் 90 தவிர வேற எதுவும் தெரியாது. அப்போ இல்லன்னா எப்பவாது அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்ப அவர் சொல்றாரு, நானும் எங்க அம்மாவும் ஒரு ரீடிங் பிளான் வச்சிருக்கோம். இப்ப இந்த வீடியோவை பார்த்தா கூட அந்த அண்ணா பார்த்தாருன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானும் எங்க அம்மாவும் இந்த மாதிரி ஒரு பைபிள் ரீடிங் பிளான் வச்சிருக்கோம். டெய்லி பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு சாப்டர், புதிய ஏற்பாடுல இருந்து ஒரு சாப்டர், சங்கீதத்துல இருந்து 3 சங்கீதம் படிக்கணும். அதே மாதிரி நீதிமொழிகள்ல 1 நீதிமொழிகள் படிக்கணும். இப்படி வந்து ஒரு மந்த்லி பிளான் வச்சா ரொம்ப நல்லா இருக்குமா? இப்படிதான் நான் வந்து ஃபுல் பைபிளையும் படிப்பேன். ஒரு வருஷத்துல ஒரு பைபிளை படிச்சு முடிச்சிடலாம். அப்ப நம்ம எல்லா வருஷமும் படிக்கலாம் இப்படி அப்படின்னு அவர் சொன்னாரு. அன்னைக்குதான் நான் ஆக்சுவலா பைபிள் திருப்பி வீட்டுக்கு போய் எடுத்து, ஏன்னா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு தட் என்னமோ சம்திங் ஏதோ வித்தியாசமா நம்ம லைஃப்ல நடக்குது, ஏன் இப்படி இவ்வளவு சேஞ்சஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு தெரியும் அந்த வசனம் வந்து எப்படி நம்ம கிட்ட பேசும். கடவுள் நம்மளுக்கு பைபிள் வசனத்தின் மூலமா தான் பேசுவாரு. எனக்கு வந்து அவரோட நான் சத்தம் கேட்டேன், அவர் என்கிட்ட பேசினாரு, அந்த மாதிரி அனுபவம் எனக்கு இல்ல. என்கிட்ட ஆண்டவர் பேசினது எல்லாமே பைபிள் மூலமா தான், வசனத்தின் மூலமா தான். அதனால எனக்கு அப்படிதான் என்னோட விசுவாசத்துக்குள்ள நான் வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா திடீர்னு சொல்றாங்க, இது எல்லாமே ரொம்ப அடுத்தடுத்து நடக்குது, நீங்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அப்படின்னா கூட நான் அப்படியே வேற மாதிரி பாதையில போயிருப்பேன். ஆனா ரொம்ப க்ளோஸ் ஸ்டேட்ஸ்லயே இது எல்லாமே நடந்துட்டே வருது. அப்புறம் எங்க அம்மா சொல்றாங்க, ஏலிம் சர்ச் நீங்க பக்கத்துல இருக்கு, நான் பேனர்லாம் பார்த்தேன், நமக்கு வந்து இந்த வர்ஷிப் பண்றதுக்கு நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் சர்ச்ல எல்லாம் போனா பாட்டு எல்லாம் பாடலாம், வர்ஷிப் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் எங்க அம்மா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல சரி அந்த ஏலிம் சர்ச் போய் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு என்னன்னா கேத்தலிக் சர்ச்ல வந்து போறோம், மாஸ் ஓகே, அது அங்க அந்த செட் ஆஃப் ப்ரேயர்ஸ் அதை அப்படியே சொல்றோம் வரோம், இப்படியே தான் போயிட்டு இருக்கு. பர்சனலா நான் ப்ரே பண்ணதே கிடையாது. நான் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேட்டு நான் ப்ரே பண்ணதே கிடையாது. சர்ச்ல வந்து அந்த ஒரு கேப்பே இருக்காது. அதே இங்க வந்து வர்ஷிப் பண்ணலாம், பாட்டு பாடலாம், அப்போ எனக்குன்னு ப்ரே பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல நம்ம பர்சனல் ப்ரே பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமா சேர்ந்து ப்ரே பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரி அது போய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அங்க எனக்கு பேப்டிசம் பத்தி வந்து ஒரு பிரசங்கம் பண்றாங்க, பேப்டிசம்க்கு கிளாஸஸும் வைக்கிறோம் அப்படின்றாங்க. எனக்கு அந்த சர்ச்சுக்குள்ள போன போது எப்படின்னா அப்போ வந்து அந்த ஆவியானவரோட அந்த பிரசன்ஸ் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். முதல் தடவை லைஃப்ல ப்ரே பண்ற டைம்ல அழ ஆரம்பிச்சேன். அழுகையா வருது. என்னோட லைஃப்ல நடந்த எல்லாம் என் கண்ணு முன்னாடி கடவுள் காமிக்கிறாரு. ஏங்கி அழுகுறேன். அந்த சர்ச்சுக்கு எப்போ போனாலும் அழுக ஆரம்பிச்சிடும். அது உள்ள போன உடனே ஏன்னா பிரசன்ஸ் அப்பதான் முத ஆவியானவரோட பிரசன்ஸ் என்ன அப்படின்றத ஃபீல் பண்றேன். அப்போ அழுது என்னோட ஏன்னா நிறைய உள்ள இருக்கிற அந்த காயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வருது. ஆனா அந்த சர்ச் வந்து வெளியில வரும்போது பார்த்தா பெரிய ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம். அப்போ அந்த பேப்டிசம் பத்தி அப்போதான் அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல நான் கிறிஸ்டியன். இப்போ நான் என்னோட அறிவுல இப்போ நான் ஐ எம் அக்செப்டிங் கிரைஸ்ட் as my personal savior. அவரை நான் என்னோட சொந்த ரட்சகரா என்னோட வாழ்க்கையில நான் இன்னைக்கு ஏத்துட்டு நான் கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு கிளாஸ் போறேன். தனியா தான், எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யாருமே கூட வரல, அவர் மட்டும் தான் என் கூட இருந்தாரு. போய் அந்த சர்ச்ல பேசி அங்க ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து லைஃப் அதுக்கப்புறம் இப்படியே தான் ஸ்டெப் பை ஸ்டெப் என் கையை பிடிச்சு என்னை கூட்டிட்டு வர மாதிரி, என்னை நடத்தி கொண்டு வர மாதிரி என்னோட லைஃப் ஸ்டோரி அதுக்கடுத்து என்னெல்லாம் நடந்துச்சுன்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். பட் இந்த பிளாட் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு நம்ம கையை பிடிச்சு நம்மள அந்த வழியா கரெக்டா கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிரைஸ்டுக்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். அவரை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் வந்து அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து
வந்து அவருக்குள்ள இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவருக்குள்ள இருந்தாலும் அவர் தான் நடத்துவாரு, நம்ம நடந்து போக மாட்டோம், நம்ம தனியா நடந்து போக மாட்டோம், நம்மளா டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டோம், நம்மளா லைஃப் வந்து கொண்டு போக மாட்டோம், அவர் தான் கொண்டு போவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான். அதுக்கப்புறம் துபாய் வந்தேன், விசிட் விசா எடுத்து என்னோட ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், அப்படி நான் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்தோட தான் துபாய் வந்தேன். ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் அவர் வச்சிருந்தாரு. நான் பாட்டுக்கு துபாய் வந்தது வேலை தேடுறதுக்கு. ஆனா என் ரூம்ல பார்த்தா 2 பொண்ணுங்க பைபிள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பைபிள் டிஸ்கஸ் பண்ற போது நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படியே மெதுவா அவங்களோட கான்வர்சேஷன் கூட என்னையும் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இங்க ஒரு ஏரியால ஒருத்தர் வந்து பைபிள் கிளாஸஸ் எடுக்கிறாரு, அதனால ஒர்க் போறவங்க எல்லாருமே, அதுவும் என்னோட ஏஜ் பசங்க, பெரியவங்க எல்லாம் யாரும் கிடையாது, என்னோட ஏஜ் பசங்க, எனக்கு அப்போ ஒரு 22-23 வயசு, அந்த ஏஜ் பசங்க தான் எல்லாருமே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தமிழுக்கு தனியா பேட்ச் வச்சிருக்காரு, அவர் வந்து மலையாளி, ஸோ மலையாளத்துக்கு தனியா பேட்ச், இங்கிலீஷ் பேட்ச் அப்படிலாம் வச்சிருந்தாரு. ஸோ பைபிள் கிளாஸஸ் எடுக்கிறாரு. அவரும் ஒரு பெரிய ஒரு ஜாபை வந்து விட்டுட்டு மினிஸ்ட்ரிக்காக இறங்கி அவர் வந்து இந்த மாதிரி பைபிள் கிளாஸஸ் எடுக்கிறாருன்னு சொன்ன உடனே நான் வேலை தேடி வந்தேன்னா எனக்கு பைபிள் கிளாஸஸ் போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் வாரத்துல ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு நேரம் பைபிள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கடவுள் கொண்டு வந்தாரு. அப்போ அப்படி அங்க இருந்து தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் ஐ திங்க் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 9-10 வருஷம் ஆச்சு. கடவுள் எனக்கு அவர் செஞ்ச நன்மைன்னு சொன்னா அது வந்து டெய்லி ஒரு வீடியோ போடலாம், அவர் என்னென்ன பண்றாருன்றதுக்கு. அப்படி பண்ணாலும் அது பத்தாது, அந்த அளவுக்கு என்ன சூப்பரா நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான் ஹவ் ஐ கன்வெர்ட்டட் டு கிரைஸ்ட். ஏன்னா இது வந்து ரிலீஜியஸ் கன்வர்ஷன் இல்லை, இட்ஸ் அபவுட் மனசு. அந்த மனசு அவர் மாத்தினாரு. ப்ரேயர் இந்த மாதிரி விஷயமே பிடிக்காம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப எகத்தாளமா ரொம்ப கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்த என்ன இன்னைக்கு வந்து இதையே ரொம்ப பேஷனேட்டா எடுத்து எனக்கு இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா இது வந்து மதம் மாற்றம் இல்லை, இது வந்து மனம் மாற்றம். இது வந்து அந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை தருவேன்னு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் தான். ஸோ தட்ஸ் அபவுட் மை ஸ்டோரி, சால்வேஷன் ஸ்டோரி.